வணக்கம். வெல்கம் டு NCERT Biology, Class 11, Chapter 18, Body Fluids and Circulation. Welcome to NCERT Biology, Class 11, Chapter 18, Body Fluids and Circulation. You have learned that all living cells have to be provided with nutrients, oxygen, and other essential substances. Also, the waste or harmful substances produced have to be removed continuously for healthy functioning of tissues. இப்போ இவ்வளோ நேரம் நம்ம படிச்சதுன்னா ஜிஐடியில் நம்ம என்ன படிச்சிருக்கோங்கிறத இதில் திரும்ப நமக்கு ரிவைவ் பண்ணி காட்டுறாங்க. ஜிஐடியில் என்ன படிச்சிருக்கோம்? நம்ம உண்ட உணவிலிருந்து நம்மளுடைய உடல் சக்திக்கு தேவையான அளவுக்கு அது எரிக்கப்பட்டு சக்தியாக மாற்றப்படுது. இது மெட்டபாலிசம்னு ஒவ்வொரு செல்லுக்குள்ளாலே நடைபெறுதுன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த நடைபெறுவதற்கு ஆக்சிஜன் தேவை. அந்த ஆக்சிஜனை நமக்கு ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் மூலமாக கொண்டு வருது அப்படிங்கிறது கடந்த 2 சாப்டர்லேருந்து உள்ள வரிகளை இதில் புரிகிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ உண்ட உணவு அப்சார்ப் பண்ணப்பட்டது ஸ்மால் இன்டெஸ்டைனில் இருக்கக்கூடிய வில்லையில், அங்கேருந்து எடுத்துக்கொண்டு நமக்கு எந்த செல்லில் அது எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணப்படணுமோ அந்த இடம் வரைக்கும் கொண்டு சேர்க்கறதுக்கு ஒரு மீடியேட்டர் இருந்தாங்க. அந்த மீடியேட்டரை பற்றி தான் இப்போ இதில் பேச போகிறோம். தட்ஸ் கால்டு பாடி ஃப்ளூயிட்ஸ் அண்ட் சர்க்குலேட்டரி சிஸ்டம். Therefore, essential to have efficient mechanisms for the movement of these substances to the cells and from the cells. Different groups of animals have evolved different methods for this transport. இந்த வகையான இந்த பிளட் டிரான்ஸ்போர்ட் ஒவ்வொரு உயிரினத்திற்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. எடுத்துக்காட்டு, இப்போ சீலன்ட்ரேட்ஸ் ஆரம்பிப்பாங்க. குழி உடலிகள் நம்மளுடைய அந்த கடல் பஞ்சுகள் மாதிரி இருக்குது. கடலுக்குள்ளால இருக்கக்கூடிய ஒரு குழல் மாதிரி இருக்கும்போது அந்த குழலுக்குள்ள ஈஸியாக கடல் நீரே வந்துட்டு போயிடும். அந்த கடல் நீரில் இருக்கக்கூடிய மினரல்ஸை அது அப்படியே அதனுடைய சர்ஃபேஸ் மூலமாக எடுத்துக்கும். அப்போ சர்க்குலேஷனுங்கிறது அங்கே ஓப்பன் டைப்பாக இருக்குது. இது எவாலுவேஷனில் அடுத்தடுத்த உயிரினங்களுக்கு எவ்வாறு மாற்றப்படுது? அப்போ அந்த கடல் நீரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருள்களாக அதனுடைய உடலுக்கு தேவையான டிரான்ஸ்போர்ட் மெக்கானிசத்திற்கு அந்த திரவத்தையே ஒரு குறிப்பிட்ட ஃப்ளூயிடாட்டு மாற்றுகிறது. அதோட மாடிஃபைடு வெர்ஷன் தான் நம்ம மாதிரியான ரொம்ப எவாலுவேட்டட் ஒரு அனிமலுடைய ஒரு பிளட், ஒரு சர்க்குலேட்டரி சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய பிளட்டினுடைய கண்டென்ட்டும் இந்த உப்பு தண்ணிக்கும் ஒரு லிங்க் இருக்குங்கிறது மாதிரியெல்லாம் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ இப்போ அதை தான் அடுத்த லைன்ஸும் நம்ம பார்க்க போகிறோம். Organisms like sponges and coelenterate circulate water from their surroundings through their body cavities to facilitate the cells to exchange these substances. இப்போ இதில் ஒன்று அதுக்கு தேவையான எனர்ஜிஸ் அந்த இதிலிருந்து எடுத்துக்கணும். அதே மாதிரி தன் உடம்புல உருவான அந்த செல்களில் உருவான கழிவு பொருளான கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றணும். கார்பன் டை ஆக்சைடு மற்றும் இதர மெட்டபாலிக் வேஸ்ட் எல்லாத்தையுமே வெளியேற்றுறதுக்கும் அந்த வாட்டர் மீடியமாக பயன்படுத்துது. ஈஸியாக வந்துட்டு போகிறதுக்கு அந்த குழலினுடைய ஓப்பனாக இருக்கிறதுனால அது எளிதாக நடந்துருது. இது க்ளோஸ்டு சர்க்குலேட்டரி சிஸ்டம்னா இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா வெளிநோர் மீடியத்தோட இது தொடர்பில் இருக்க போகிறது இல்லை. அப்போ இது ஒரு சேனலைஸ்டு வேயில் இதை அனுப்ப வேண்டியது கட்டாயமாகுது. அதை பற்றி தான் அடுத்த லைன்ஸ். Complex organisms use special fluids within their bodies to transport such materials. இப்போ இதை ஒரு ஸ்பெஷலைஸ்டு மெட்டீரியல்ஸாட்டு அந்த வேஸ்ட் மெட்டீரியல்ஸையும் நம்ம உடலுக்கு தேவையான எசென்ஷியல் மெட்டீரியல்ஸையும் அனுப்புறதுக்கு ஒரு ஸ்பெஷல் ட்ராக்ட் மற்றும் ஒரு ஸ்பெஷல் ஃப்ளூயிட் மீடியம் தேவைப்படுது. அதுக்கு பயன்படுறது தான் பிளட்னு சொல்கிறோம். Blood is the most commonly used body fluid by most of the higher organisms including humans for this purpose. இந்த பர்பஸுக்கு நாம ஹியூமன் பீயிங்கும் சரி, ஒரு ஹையர் அனிமல்ஸ், இப்போ ஆரம்ப நிலையில் இருக்க அனிமல்ஸில் அது ஓப்பனாக இருக்கிறதுனால தண்ணீரையே பயன்படுத்துகிறாங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஒரு அடுத்தடுத்த படிநிலை வளர்ச்சிக்கு போகும்போது அடுத்தடுத்த உயிரினங்களில் அதில் சிறந்த டிரான்ஸ்போர்ட்டராக எது பயன்படுதுன்னு கேட்டால் பிளட் பயன்படுத்தப்படுகிறது. Another body fluid, lymph, also help in the transport of certain substances. இப்போ இது இல்லாமல் பிளட் மட்டும்தான் சப்ளை பண்ணதா இது ஒரு டிரான்ஸ்போர்ட் மீடியமாக இருக்கானா? இல்லை. another one body fluid is there. இப்போ எக்ஸ்ட்ராவா ஒன்று இல்லை அதிலிருந்து மாறுபட்ட ஒன்றுனா இது கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்பான இடம். ஸோ இந்த வேர்ட் ரொம்ப முக்கியம். இந்த கீவேர்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். லிம்ஃப்னா என்ன? நீர் அப்படின்னு சொல்லுவோம். டிஷ்யூ ஃப்ளூயிடில் நம்ம பிளட்டில் இருக்கக்கூடிய எல்லா கண்டென்ட்டும் இருக்கும். ஆனால் சில மேக்ரோ மாலிகுலர் பார்ட்டிகல்ஸ் மட்டும் அதில் இருக்காது. அது பின்னாடி டீட்டெயிலாக பார்ப்போம். In this chapter, you will learn about the composition and properties of blood and lymph.
tissue fluid and the mechanism of circulation of blood is also explained herein. இப்போ நம்ம இனி அடுத்து இந்த பிளட்னா என்ன, லிம்ஃப்னா என்ன, அதனுடைய கான்ஸ்டிடியூயன்ஸ் என்ன, அதனுடைய பணி என்னங்கிறத தான் நம்ம அடுத்தடுத்து படிக்க போகிறோம். 18.1 blood is a special connective tissue consisting of a fluid matrix, plasma and formed elements. அப்படியே இந்த வரி கேள்வி, பிளட் இஸ் ஏ ஸ்பெஷல் கனெக்டிவ் டிஷ்யூ. பிளட்டுங்கிறது இதில் கீவேர்ட் அண்ட் கனெக்டிவ் டிஷ்யூங்கிறது ரொம்ப முக்கியம். ஸ்பெஷல் டைப் ஆஃப் கனெக்டிவ் டிஷ்யூ. வழக்கமாக கனெக்டிவ் டிஷ்யூனா ஒன்றோட ஒன்று பைண்டடாக இருக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சிருப்போம். ஆனால் இங்கே என்னென்னா இது ஒரு ஃப்ளூயிட் லெவல். இது ஈஸியாக மூவ் ஆகும். இது மூவ் ஆனால் தான் எல்லா இயக்கமுமே நடைபெறும். அப்படி இருக்கிறதுனால மூவபிள் கனெக்டிவ் டிஷ்யூ எதுன்னு கேட்கலாம், ஸ்பெஷல் கனெக்டிவ் டிஷ்யூ எதனால இது ஸ்பெஷல், இது மாதிரியான கேள்விகளை திரும்ப திரும்ப கேட்கலாம். ஃப்ளூயிட் மேட்ரிக்ஸ் இதில் இருக்குது. ஏன்னா இது இல்லாமல் வேற இருக்கக்கூடிய எல்லா கனெக்டிவ் டிஷ்யூனும் மேட்ரிக்ஸ் வேறு வேறு மாதிரி இருக்கும். ஸோ அந்த வகையில் இந்த ஸ்ட்ரக்சர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த வரியில் கேள்வி எந்த மாதிரி ஃப்ரண்ட்ல இருந்து கேட்கலாம், இல்லை ஏதோ ஒரு இந்த பிளட்டை வச்சு கேட்டலாம், இல்லை ஸ்பெஷல் கனெக்டிவ் டிஷ்யூ கேட்கலாம், அதோடைய ஃப்ளூயிட் மேட்ரிக்ஸை பற்றி கேட்டுடலாம். 18.1.1 Plasma is a strong colored viscous fluid constituting nearly 55% of the blood. பிளாஸ்மானா என்ன? பிளாஸ்மா பிளட்டில் ஒரு 55% கொண்டு இவங்க மெஷர்மெண்ட் சொல்லிட்டாங்கனாலே மெஷர்மெண்ட் நேரடியாக கேட்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ அந்த மெஷர்மெண்ட்டை வச்சு கேல்குலேஷன் மாதிரி பிளான் பண்ணுறதுக்கு வாய்ப்பு உண்டு. பிளாஸ்மானா நம்ம ரத்தம்னு எடுத்துக்கிட்டோம்னா ரத்தத்தில் திரவத்தன்மையாக இருக்குது. திரவத்தன்மையில் நீரும் இருக்குது, நீரோட சேர்ந்த கலந்துருக்கக்கூடிய கரைந்திருக்கக்கூடிய பொருள்களும் இருக்கின்றன. அதுதான் அந்த ஃபார்ம்டு எலிமெண்ட்ஸ் அண்ட் பிளாஸ்மா அப்படின்னு ரெண்டா பிரிக்கிறாங்க. அதில் அந்த பிளாஸ்மாவுடைய பர்சன்டேஜ் என்னன்னா 55%. 92% of plasma is water and proteins contribute 6 to 8% of it. இப்போ இதில் அடுத்த ரெண்டு அளவுகள் என்ன சொல்றாங்க? 92% of the plasma is water. அந்த பிளாஸ்மால மீதி 92% எதுவாக தான் இருக்குது, வாட்டர் தண்ணி தான் இருக்கு. அது போக மீதி இருக்க 60% தான் என்னது, புரோட்டீன்ஸ். அந்த புரோட்டீன்ஸ் என்னென்னங்கிறது அது படிப்போம். அதுக்கு நிறைய இம்யூனாலஜிக்கல் வேல்யூஸ் இருக்கு, அது பின்னால படிக்கிறோம். Fibrinogen, globulins and albumins are the major proteins. அப்படி அடுத்த லைன் என்னென்ன முக்கியமான புரோட்டீன்ஸ் அப்படின்னா ஃபைப்ரினோஜன், குளோபுலின்ஸ் அண்ட் அல்புமின்ஸ். இதுல மேஜர் புரோட்டீன்ஸ் இது சொல்லிருக்கேன். இது இல்லாம இதுல மைக்ரோ அல்புமின்ஸ் பத்தி திரும்ப படிப்போம். ஸோ இந்த வேர்ட்ஸ் ரொம்ப முக்கியம். ஃபைப்ரினோஜன், குளோபுலின்ஸ் அண்ட் அல்புமின்ஸ். அந்த புரோட்டீன்ஸ் என்னென்ன வகை, இல்லை இந்த புரோட்டீன்ஸோட நேம்ஸை கொடுத்துட்டு இது எங்கே இருக்குது, இது எவ்வளவு அளவு இருக்குது, இதனோட இம்பார்ட்டன்ட் ரோல் என்ன, இது மாதிரியான கேள்விகள் வரதுக்கு வாய்ப்பு உண்டு, கேட்க வாய்ப்புள்ள இடம். Fibrinogens are needed for clotting or coagulation of blood. இப்போ இதில் அடுத்து நம்ம பிளட் சாப்டர் படிக்கும் பொழுது திரும்ப படிப்போம். இதில் எப்படி இந்த ஃபைப்ரினோஜனுடைய ரோல் என்ன, இந்த ஃபைப்ரினோஜன் எப்படி ஆக்டிவேட் பண்ணப்படுது, இது ஒரு மெக்கானிசமாகவே இருக்கும். இதில் இந்த ஃபைப்ரின் எப்படி ஒரு வலைப்பின்னல் மாதிரி ஒரு அமைப்பு ஏற்படுது, இந்த வலைப்பின்னல் அமைப்பு உள்ள பிளட் செல்ஸ் எப்படி சிக்கிக்குது, எப்படி கிளாட் ஃபார்ம் ஆகுது, இது ஒரு பெரிய மெக்கானிசம். அதில் இந்த ஃபைப்ரினோஜன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ணுது. ஃபைப்ரினோஜனோட ரோல் என்ன, கோயாகுலேஷன் ஆஃப் பிளட். அதை அப்படியே படிச்சுக்கணும். ஃபைப்ரினோஜன், கோயாகுலேஷன் ஆஃப் பிளட். Globulins primarily are involved in defense mechanism of the body and the albumins help in osmotic balance. இப்போ அடுத்த ரெண்டுக்குமானதை சொல்றாங்க. முதல்ல என்ன சொன்னாங்க, ஃபைப்ரினோஜன், குளோபுலின் அண்ட் அல்புமின்ஸை பற்றி தான் பேசினாங்க. அப்போ ஃபைப்ரினோஜனை பற்றி பேசியாச்சுன்னா அடுத்த மீதி இருக்க குளோபுலின் அண்டு நம்ம அடுத்து குளோபுலினுடைய வேலை என்ன, இம்யூனாலஜி. இம்யூனாலஜி என்னன்னா நோய் எதிர்ப்பு திறன். நோய் எதிர்ப்பு திறனை உருவாக்குவதில் மிக மிக அதான் பாடி டிஃபென்ஸ் மெக்கானிசம். நம்ம எதிர்பொருள்கள், இப்போ வெளியிருந்து வரக்கூடிய ஒரு ஆன்டிஜன், வெளியிருந்து வரக்கூடிய ஒரு மைக்ரோப்ஸ், அது நம்ம உடலுக்கு உள்ளால போன உடனே அதுக்கு எதிர்பொருளை ஒன்று ப்ரொடியூஸ் பண்ணணும். அந்த உருவாகிற ப்ரொடியூஸ் பண்ணுற எதிர்பொருள்களில் மிக முக்கியமானது குளோபுலின்ஸ். இது ஒரு பெரிய மாலிகுல் ஆஃப் புரோட்டீன்ஸ். இந்த புரோட்டீன்ஸ் அந்த பாக்டீரியாவை எதிர்த்து அவற்றை அழிப்பதற்கான எல்லா வேலையுமே இது செய்யுது. அதே மாதிரி அல்புமின் எடுத்துக்கிட்டோம்னா இட்ஸ் டைப் ஆஃப் புரோட்டீன். இது ஆஸ்மாட்டிக் பேலன்ஸ். ஆஸ்மாட்டிக் பேலன்ஸ்னால ஒரு சவ்வினுடைய ஒரு புறத்திலிருந்து இன்னொரு புறத்திற்கு ஒரு நீர்த்துவமோ இல்லை ஒரு நீரில் கரைந்திருக்கக்கூடிய பொருளோ சவ்வூடு பரவல் மூலமா அதை கிராஸ் பண்ண வேண்டியது இருக்கு. அந்த கிராஸ் பண்ண வேண்டிய அந்த மெக்கானிசத்தை மெயின்டைன் பண்ணக்கூடிய வேலையை இந்த அல்புமின் செய்யுது. அதனால ஹெல்ப்ஸ் இன் ஆஸ்மாட்டிக் பேலன்ஸ். Plasma also contains small amount of minerals like sodium, calcium, magnesium, bicarbonate, chlorine, etc. Glucose, amino acids, lipids, etc. and are
also present in the plasma as they are always in transit. இப்போ இந்த இதுல இவ்வளவு இருக்கக்கூடிய இந்த புரோட்டீன்ஸ் தவிர வேற என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா மினரல்ஸ்ல வந்து சோடியம், கால்சியம், மெக்னீசியம், பைகார்பனேட் அண்ட் குளோரின். இதுல பாசிட்டிவ் சார்ஜஸா இருக்கக்கூடியது பாத்தீங்கன்னா சோடியம், கால்சியம், மெக்னீசியம். பைகார்பனேட் அண்ட் குளோரின் போத் ஆர் இன் நெகட்டிவ். இது எல்லாமே எதுக்கு இந்த பிஹெச் மெயின்டெனன்ஸ்ல இது ரொம்ப முக்கியமா இருக்கும். நம்ம அது அந்த சாப்டர்ல திரும்ப பார்ப்போம். குளுக்கோஸ், அமினோ ஆசிட்ஸ், லிப்பிட்ஸ் இதெல்லாம் என்ன கரைந்த நிலையில் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள். இவைதான் மிக நுண்ணிய லெவல்ல இருக்கு. இந்த நுண்ணிய லெவலில் இருக்கக்கூடிய உணவுகளை உடைச்சு அதை எனர்ஜியா மாத்துறதுக்காகத்தான் இது செல்ஸுக்கு இதை எடுத்துட்டு போகுது. The body. Factors for coagulation or clotting of blood are also present in the plasma in an inactive form. Plasma without the... இப்ப இதுல ரொம்ப முக்கியமான வேர்டு என்னன்னா, இந்த கிளாட்டிங் ஃபேக்டர் எல்லா விஷயமே எங்கதான் இருக்கு? பிளட்ல தான் இருக்கு. எதனால அது அப்போ ரத்தத்திலே இருக்கும்போதே உள்ளுக்குள்ளே உறைஞ்சிடாதா அப்படின்னா உரையாது. காரணம் என்ன? இட்ஸ் அன் இன்ஆக்டிவ் ஃபார்ம். இது ஆக்டிவ் ஃபார்ம் ஆகுறதுக்கு ஒரு மெக்கானிசம், ஒரு தூண்டுதல் தேவை. அந்த நிகழ்ச்சி நடைபெற்றால் மட்டும்தான் அது என்ன ஆகும்? ஆக்டிவேட்டு மாறும். ஃபேக்டர் இஸ் கால்டு சீரம். சீரம்னா என்ன? அப்படியே கேட்டுடலாம். பிளாஸ்மா வித்தவுட் கிளாட்டிங் ஃபேக்டர். இந்த கிளாட்டிங் ஃபேக்டர் எல்லாத்தையும் நம்ம தனியா பிரிச்சு எடுத்துட்டோம். அந்த புரோட்டீன்ஸை தனியா பிரிச்சு எடுத்துட்டு ஒரு கிளியர் ஃப்ளூயிட் மாதிரி ஒரு பொருள் இருந்ததுன்னா அதுக்கு பேர் என்ன? சீரம். 2 formed elements. Erythrocytes, leukocytes and platelets are collectively called formed elements, figure 18.1, and they constitute nearly 45% of the blood. இப்போ பிளட்ல எத்தனை பர்சன்டேஜ் அந்த ஃபார்ம்டு எலிமெண்ட்ஸ் இருக்கு? பட் ஃபார்ம்டு எலிமெண்ட்ஸ் அப்படின்னா ஒரு உருவ தோற்றம் உடைய ஒரு பொருள்கள் அப்படின்னா அதை பத்தி சொல்லுது. எரித்ரோசைட்ஸ் சிவப்பணுக்கள், லியூகோசைட்ஸ் வெள்ளை அணுக்கள் அண்ட் பிளேட்லெட்ஸ் இரத்த தட்டணுக்கள் இது எல்லாமே ஃபார்ம்டு எலிமெண்ட்ஸ், ஒரு ஸ்ட்ரக்சரோடு இருக்கக்கூடிய பொருள்களாக ரத்தத்தில் காணப்படுகிறது. மைக்ரோஸ்கோபிக்கலி நம்ம அதனுடைய ஸ்ட்ரக்சரை வச்சு இதை டிஃபைன் பண்ணலாம், டிஃபரன்ஷியேட் பண்ணலாம், இதை கவுண்ட் பண்ணலாம். Or red blood cells are the most abundant of all the cells in blood. A healthy adult man has on an average 5 millions to 5.5 millions of RBCs millimeter cube of blood. இப்போ எரித்ரோசைட்ஸ் அப்படின்னா எரித்ரோ இந்த வேர்டை பிரேக் பண்ணி பார்த்தோம்னா எரித்ரோ அண்ட் சைட்ஸ் அப்படின்னா எரித்ரோன்னா சிவப்புன்னு அர்த்தம், சைட்ஸ்னா செல்லுன்னு அர்த்தம். ரெட் கலர்ல இருக்கக்கூடிய செல்லுன்றதுனால அதை நேரடியாக பேர் கொடுத்துட்டாங்க ஆர்பிசி. அது மோஸ்ட் அபண்டன்ட் ஆஃப் தி செல். அபண்டண்டா இந்த எல்லா செல்ஸையும் கம்பேர் பண்ணும்போது எது அதிகம் அப்படின்னு கேட்டா அப்போ ஆர்பிசி தான் நமங்க ஆன்சர். ஹெல்த்தி அடல்ட் மேன் ஹேஸ் ஆவரேஜ் 5 million to 5.5 million ஆஃப் ஆர்பிசி மில்லிமீட்டர் கியூப். இது ஒரு கால்குலேஷனே இருக்கு. எந்த அளவில் அந்த ஆர்பிசிஸ் கால்குலேட் பண்ணப்படுது, கவுண்டிங் சேம்பர், அதனுடைய ஸ்டைனிங் லிக்விட், இந்த மாதிரி ஸ்பெஷலாக இருக்கு. ஃபியூச்சரில் படிப்போம். இந்த அந்த கவுண்டிங் சேம்பரில் விடப்பட்டு ஒரு 4 கார்னரில் கவுண்ட் பண்ணி இதை ஒரு கால்குலேஷனுக்கு எடுக்கிறாங்க. ஸோ அப்போ அந்த ஒரு சின்ன மில்லிமீட்டர் கியூப், ஒரு சதுர மில்லிமீட்டருக்கு உள்ளாலே இத்தனை செல் இருந்ததுன்னா மொத்தம் நம்மளுடைய பிளட் எத்தனை வால்யூம், எவ்வளோ வால்யூம், அந்த வால்யூம்ல எத்தனை பிளட் செல்ஸ் இருக்கு அப்படிங்கிறத ஒரு கணக்கிடாட்டு அதை போட்டு எடுத்துக்கிறது. அந்த அடிப்படையில் தான் நம்ம சொல்றாங்க இந்த அளவு 5 millions to 5.5 millions வந்து ஆர்பிசிஸ் இருக்கு. மில்லிமீட்டர் கியூப் ஆஃப் பிளட்டுக்குள்ளே இவ்வளோ இருக்குன்னா பாடியில் எவ்வளோ இருக்குங்கிற ஒரு கால்குலேஷன் இருக்கு. ஆர்பிசிஸ் ஆர் ஃபவுண்ட் இன் த ரெட் போன் மேரோ இன் த அடல்ட்ஸ். RBCs are formed in the red bone marrow in the adults. RBCs are devoid of nucleus in most of the mammals and are biconcave in shape. இப்போ இதுல 2 கொஸ்டின்ஸுமே கேட்க வாய்ப்பு இருக்கு. ஆர்பிசிஸ் எங்க ப்ரொடியூஸ் பண்ணப்படுதுன்னா ரெட் போன் மேரோ. அப்படியே ஞாபகம் வச்சுக்கலாம். ரெட் போன் மேரோ அண்ட் ஆர்பிசிஸ். இது சிம்பிள். அதே போல இதுல நான் நியூக்ளியேட்டட் மோஸ்ட் ஆஃப் த மேமல்ல என்னவா இருக்கு அப்படின்னா நியூக்ளியேட்டடா இருக்காது உள்ள. ஆனா இதுல இன்னொரு கான்ட்ராவர்சி. எப்படி ஆரம்ப நிலையில அந்த மெகா கேரியோசைட்னு ஒரு இதுல இருந்தா உருவாகும். அந்த ப்ரோ எரித்ரோபிளாஸ்டோ சரி அது மாதிரியான ஏர்லி ஸ்டேஜஸ்ல அதுக்கு நியூக்ளியஸ்ங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். லேட்டர் ஆன் மெச்சுரேஷன்ல தான் அந்த நியூக்ளியஸ் ஸ்ட்ரக்சர் இருக்காது. ஸோ இதை வச்சு ட்விஸ்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு. பட் மோஸ்ட் ஆஃப் த மேமல் இங்க கொடுக்கப்பட்ட தகவல் மேமல்ஸுக்கு நான் நியூக்ளியேட்டட் டிஸ்க் ஷேப்ல இருக்கும், கான்கேவாட்டு இருக்கும். தென் இதனுடைய சைஸ் வரைக்கும் கேட்க வாய்ப்பு இருக்கு. டீட்டெயில்டா பின்னால படி. They have a red colored iron containing complex protein called hemoglobin. இதுல இந்த ரெட் பிளட் செல்லுக்கு ரெட் கலரை யாரு தரா அப்படிங்கறது கேள்வி கேட்டா ஹீமோகுளோபின் இஸ் ஆன்சர். Color and name of these cells, a healthy individual has 12 to 16 grams of hemoglobin in every 100 ml of blood.
இதுல ஹீமோகுளோபினுடைய கான்சென்ட்ரேஷன் என்ன அப்படின்னா 12 to 16 கிராம் ஆஃப் ஹீமோகுளோபின் இன் எவ்ரி 100 ml ஆஃப் பிளட். அது ரொம்ப கவனம், வேல்யூ ரொம்ப இம்பார்ட்டன்ட். சேம் இதே போல 12 to 16 நம்பர் நம்ம எங்க படிச்சோம் அப்படின்னா ரெஸ்பிரேட்டரி ரேட்ல அந்த ரேட்னுடைய இதுவும் பார்த்தோம்னா சேம் வேல்யூ வாட் இருக்கும். ஸோ நோட் இட். Play a significant role in transport of respiratory gases RBC. இப்போ இந்த ஹீமோகுளோபினுடைய மிக முக்கியமான ரோல் என்ன அப்படின்னா ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு டிரான்ஸ்போர்ட். அதுல அங்கேயே நம்ம படிச்சிருப்போம் கார்பாக்சி ஹீமோகுளோபின் அப்படிங்கிற அந்த ஆக்சி ஹீமோகுளோபின்ற அந்த ஃபார்ம்ல படிச்சிருப்போம். RBCs have an average lifespan of 120 days, after which they are destroyed in spleen, graveyard of RBC. இப்போ இதுல ரெண்டு பாயிண்ட்ஸ், ரெண்டு வேர்ட்ஸ் ரொம்ப கீ வேர்ட்ஸ். ஒன்னு லைஃப் ஸ்பேன் ஆஃப் ஆர்பிசி இஸ் 120 days, அனதர் ஒன் இஸ் இட்ஸ் டெஸ்ட்ராய்டு இன் த ஸ்பிளீன். எங்க ஸ்பிளீன்ல இது அழித்து ஒழிக்கப்படுகிறது. அழித்த பிறகு அதுக்கு இன்னொரு ரீசைக்ளிங் மெத்தட் இருக்கு, அதெல்லாம் டீட்டெயிலாக படிக்கும்போது பார்த்துக்கலாம். Leukocytes are also known as white blood cells WBC, as they are colorless due to the lack of hemoglobin. இப்போ இங்க இதை ஏன் லியூகோசைட்ஸை ஏன் வெள்ளை அணுக்கள்னு சொல்றாங்க? இங்க ஹீமோகுளோபின் இல்லை, கிட்டத்தட்ட ஆர்பிசி செய்யற கொஞ்சம் பணிகளை இதையும் செய்யுது. ரெண்டும் பேசிக்கா டிஃப்ரெண்ட் தான், பட் அது போல இதுக்கும் ஒரு பயாலஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. சேம் அது மாதிரியான ஸ்ட்ரக்சரா இருக்கு, அதோட பெருசாவே இருக்கு. இருந்தாலும் ஏன் கலர் இல்லைன்னா அங்க ஹீமோகுளோபின் இருக்கிறதுனால அங்க கலர் இருக்கு, இங்க அந்த ஹீமோகுளோபின் இல்லை அதனால கலர் இல்லை அப்படின்னு சிம்பிளா சொல்றாங்க. They are nucleated and are relatively lesser in number, which averages 6000 to 800 millimeter cube. இப்போ அப்படியே இதனுடைய நம்பர்ஸ் ஆஃப் செல்ஸ் ஒரு மில்லிமீட்டர் கியூப் ஒரு சிறு துளியில எடுத்து பார்த்தோம்னா அதையும் இதையும் கம்பேர் பண்ணும்போது அங்க மில்லியன்ஸ் எங்க இருக்கு, இது தௌசண்ட்ஸ் எங்க இருக்கு. அவ்வளோ பெரிய ட்ராமாட்டிக் டிஃபரன்ஸ் இதுல இருக்கு. அதைத்தான் இந்த லைன்ல சொல்றாங்க. நியூக்ளியேட்டட்ங்கிறத கேட்கலாம், டபிள்யூபிசிஸ் ஆர் நியூக்ளியேட்டடான்னு கேட்கலாம். அதுல ஆர்பிசி ஒரு ஆப்ஷனை செட் பண்ணலாம். லெசர் இன் நம்பர் அதை வச்சு கன்ஃபியூஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. lesser with average of 6000 8000. The numbers ரொம்ப important. Of blood, leukocytes are generally short-lived. We have two main categories of WBCs, granulocytes and agranulocytes. இப்போ WBCs லைஃப் ஸ்பேன் இப்போ ஒரு ஏன் இதுல வந்து டிஃபைனா சொல்லலை அப்படின்னா WBCஸோட டைப்ஸ் நிறைய இருக்கு. இந்த 4-5 டைப்ஸ் இப்போ நியூட்ரோஃபில், ஈஸ்னோஃபில், பேசோஃபில், லிம்போசைட் அண்ட் மோனோசைட், இத்தனை வெரைட்டிஸ் இருக்கு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரியான லைஃப் ஸ்பேன். அதனாலதான் அவங்க என்ன சொல்றாங்க, இதை ஸ்பெசிபிக்கா சொல்லல. ஆனா ஆர்பிசி சொல்றான் 120 days இருக்கு அப்படின்றது. ஏன் இந்த வேறுபாடு அதுன்றத திரும்ப படிப்போம். இதுல டைப்ஸ் மெயின் டைப்ஸா ரெண்டா பிரிக்கிறாங்க. என்ன இத்தனை பேர் வச்சு இத்தனை வகையா பிரிச்சாலும் மெயின் டைப்ஸ் வந்து ரெண்டு தான். ஒன்னு கிரானுலோசைட்ஸ் அண்ட் ஏ கிரானுலோசைட்ஸ். கிரானுலோசைட்ஸ்னா என்ன, கிரானியூல்ஸ் சின்ன சின்ன துகள்கள் மாதிரி அந்த செல்லுக்குள்ளால இருந்தா இட்ஸ் கால்டு கிரானுலோசைட்ஸ். ஏ கிரானுலோசைட்ஸ்னா என்ன, அந்த துகள்கள் மாதிரியான ஸ்ட்ரக்சர் அதில் இல்லை, எய்தர் நியூக்ளியஸ் ஆர் சைட்டோபிளாசம் அந்த மாதிரி. இனி அதை டிஃபைன்டா படிக்கும்பொழுது நம்ம படிப்போம் எங்க அந்த கிரானியூல்ஸ் இருக்கு, எங்க அந்த கிரானியூல்ஸ் இல்லை அப்படிங்கிறத அடுத்தது பார்ப்போம். Neutrophils, eosinophils and basophils are different type of granulocytes, while lymphocytes and monocytes are the agranulocytes. இப்போ இதுல கிரானுலோசைட்ஸ் யாரு, ஏ கிரானுலோசைட்ஸ் யாருன்னு அப்படியே கேட்டுடலாம். நியூட்ரோஃபில்ஸ், ஈஸ்னோஃபில்ஸ் அண்ட் பேசோஃபில்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிரானுலோசைட்ஸ். இப்போ கிரானுல்ஸ் ஏன் இருக்கு, கீழே இருக்கக்கூடிய இமேஜ்ல பார்த்தோம்னா கூட தெரியும். நியூட்ரோஃபில், ஈஸ்னோஃபில் அது எல்லாத்துலயுமே பார்த்தீங்கன்னா சின்ன 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 இது மாதிரி ஒரு புள்ளிகள் மாதிரி அதில் காமிச்சிருக்கத பார்த்துக்கலாம். Neutrophils are the most abundant cells, 60 to 65% of the total WBC, and basophils are the least, 0.5 to 1%. இப்போ ரெண்டையுமே சேம் லைன்லயே கொடுத்துட்டாங்க. எது மோஸ்ட் ஆஃப் த நம்பர் இருக்கு, எது லீஸ்ட்ங்கிறத கொடுத்துட்டாங்க. ஸோ ரெண்டு பாயிண்ட் ரெண்டு டெர்மினல் பிடிச்சு கேட்டு வச்சுலாம். நியூட்ரோஃபில்ஸ் ஆர் த மோஸ்ட் அபண்டன்ட் WBC எது அப்படின்னு கேட்டா நியூட்ரோஃபில்ஸ். லீஸ்ட் அமௌண்ட் என்னன்னா பேசோஃபில்ஸ். அந்த என் அண்ட் பேஸ் அந்த ரெண்டையும் வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். அண்ட் பெர்சன்டேஜ் வைஸா கேட்டலாம். 0.5 to 1%, அது 60 to 65%, அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. Among them, neutrophils and monocytes, 68% of the phagocytic cells which destroy foreign organs entering the body. இப்போ இதுல நியூட்ரோஃபில்ஸ் சொல்லும் பொழுது நியூட்ரோஃபில்ஸும் மோனோசைட்டும் 68% ரெண்டுமே சேர்த்து சொல்லியிருக்காங்க. பட் ரெண்டும் வேற வேற லெவல்ல இருக்கும்.
ஆர் ஃபேகோசைட்டிக் செல்ஸ் ரெண்டும் ஃபங்க்ஷனலி தான் இங்க என்ன சொல்றாங்க சேர்த்து சொல்றாங்க. ரெண்டையும் பொதுவா 68% சொல்லிட்டு விட்டாங்க. பட் ரெண்டுக்குமான மெஷர்மெண்ட் வேற. பட் நமக்கு இங்க கொடுக்கப்பட்ட மெஷர்மெண்ட் என்ன 68%. அண்ட் ஆர் ஃபேகோசைட்டிக் இன் நேச்சர். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபேகோசைட்டிக்னா வரக்கூடிய என்கல்ஃப்மெண்ட் ஆஃப் செல்ஸ், வரக்கூடிய பாக்டீரியாவை அப்படியே விழுங்கி விடுது. விழுங்கிட்டு உள்ளுக்குள்ளால அதனுடைய லைசோசைம்ஸை விட்டு அந்த பாக்டீரியாவை அழிச்சிடுது. அதுதான் அதனுடைய வேலை. Basophils secrete histamine, serotonin, heparin, etc. and are involved in inflammatory reactions. இப்போ இந்த லைன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேசோஃபிலினுடைய இது வந்து இன்ஃப்ளமேட்டரி மீடியேட்டர்ஸ் வந்து செக்ரேட் பண்ணுறது. ஹிஸ்டமின், செரோட்டோனின், ஹெப்பாரின் எல்லாத்தையும் செக்ரேட் பண்ணுறது யாருன்னு பார்த்தா பேசோஃபில்ஸ். அப்போ பேஸுக்கும் இந்த ஹிஸ்டமினுக்கும் செரோட்டோனினுக்கும் ஹெப்பாரினுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. ஆசிட் பேஸ் அந்த மாதிரி இதை ஞாபகம் வச்சுக்கிட்டா ஈஸியா இருக்கும். 2 to 3% resist infection and are also associated with allergic reactions. இப்போ ஈஸ்னோஃபிலியா நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம்ல, ஜலதோஷம் இருக்கு, சைனசைட்டிஸ் இருக்கு, இப்படி எதுவான அலர்ஜிக் ரியாக்ஷன் இருந்தாலும் அந்த அலர்ஜிக் ரியாக்ஷனை நமக்கு கட்டுக்குள் வைப்பதற்காக நம்மளோட ரத்தத்தில் அதிகப்படியான கவுண்ட்ல வரக்கூடியது தான் அந்த ஈஸ்னோஃபிலியா அப்படிங்கிற ஒரு கண்டிஷன். இன்க்ரீஸ்ட் நம்பர் ஆஃப் ஈஸ்னோஃபில் கவுண்ட்ஸ் இஸ் கால்ட் ஈஸ்னோஃபிலியா. அந்த ஈஸ்னோஃபில் கவுண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அது ஒரு அலர்ஜிக் ரியாக்ஷனை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். 20 to 25% are of two major types, B and T forms. Both B and இப்போ இதுல என்ன சொல்றாங்க, லிம்போசைட்ல ரெண்டு வெரைட்டி இருக்கு. ஒன் இஸ் பி சைட், அனதர் ஒன் இஸ் டி ஃபார்ம்ஸ். இப்படி ரெண்டு டைப் பத்தி பேசுறாங்க. அந்த ரெண்டு டைப்பும் என்ன அப்படிங்கறத அடுத்து பார்ப்போம். T lymphocytes are responsible for immune responses of the body. இம்யூன் ரெஸ்பான்ஸுக்கு டபிள்யூபிசியில் யார் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ரோல் பிளே பண்ணுறாங்கன்னு கேட்டால் நேரடியான ஆன்சர் பி அண்ட் டி ஃபார்ம்ஸ் ஆஃப் லிம்போசைட் இஸ் டீடைல்டு ஆன்சர். Lymphocyte is the direct answer. Platelets, also called thrombocytes, are cell fragments produced from megakaryocytes, special cells in the bone marrow. Blood normally பிளேட்லெட்ஸ் எங்க இருந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா மெகாகாரியோசைட்ஸ். இந்த பிளேட்லெட்ஸுக்கு என்ன டெர்மினாலஜி அப்படின்னு கேட்டால் த்ராம்போசைட்ஸ். அதில் இன்னும் நார்மலாக எவ்வளோ பிளட்ல இருக்கும் அப்படின்னா 1,50,000 to 3,50,000 அதனுடைய கவுண்ட் ஸ்டேட். 1,50,000 to 3,50,000 platelets millimeter cube. Platelets can release a variety of substances, most of which are involved in coagulation or in clotting of blood. இதுல இந்த பிளேட்லெட்ஸ்னுடைய மிக முக்கியமான ரோல் எதுல பிளே பண்ணுது அப்படின்னா கிளாட்டிங் ஆஃப் பிளட். இந்த பிளேட்லெட்ஸ் தான் த்ராம்போபிளாஸ்டின் ஒரு பொருளை உற்பத்தி செய்யுது. இந்த த்ராம்போபிளாஸ்டின் இந்த ஃபைப்ரினோஜன் உருவாக்கத்திற்கு மிக முக்கியமான பொருளாக கருது, மிக முக்கியமான ரோல் பிளே பண்ணும். அதுக்கு தொடர்ந்து ஃபைப்ரின் ப்ரொடியூஸ் ஆகும், வலைப்பின்னல் உருவாகும், ஒரு பிளட் கிளாட் நடக்கும். அதுதான் இங்க சொல்றாங்க. In their number can lead to clotting disorder, which will lead to excessive loss of blood from the body. இப்போ இந்த கிளாட்டிங் ஃபேக்டர் குறையும் பொழுது என்ன நடக்கும், இயல்பா நமக்கு ரத்தம் உறையிற தன்மை இல்லைன்னா பிளட் லாஸ், ஒவ்வொரு சின்ன சின்ன காயத்திற்கும் பிளட் லாஸ் அதிகமாயிடும் தானே, அதுதான் சொல்ல வராங்க. தேங்க்யூ.